नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। இவருக்கு அந்த பெருமாள் எவ்வளவு கேட்டு சாப்பிட்டுட்டோம். ॐ अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। குந்தி மகாராணியினுடைய பிரார்த்தனையை தொடர்ந்து பார்ப்போம். குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனையில கிருஷ்ணர் இந்த உலகத்துல தோன்றியதற்கான காரணம் எப்படி பல்வேறு பக்தர்கள் பல்வேறு காரணங்களை சொல்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கோம். 32, 33, 34, 35, 36 இந்த 5 ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் இந்த உலகத்துல தோன்றியதற்கான அவதாரம் செய்வதற்கான காரணம் இந்த 5 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு 35வது ஸ்லோகம் பார்ப்போம். பின்னாடி சொல்லுங்க. भवेस्मिन् क्लिश्यमाणानाम् अविद्या कामकर्मभिः श्रवणस्मरणार्हाणि करिष्यन्निति केचन. பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவிற்கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தியடைய வேண்டும் என்பதற்காக அம்முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றினீர்கள் என்று மற்றும் சிலர் கூறுகின்றனர். भवेस्मिन् क्लिश्यमाणानाम् अविद्या कामकर्मभिः श्रवणस्मरणार्हाणि करिष्यन्निति केचन. கேச்சன சில நபர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அஸ்மின் பவேன இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்தில் நீங்கள் எதற்காக தோன்றியிருக்கீங்கன்னா, கிளிஷ்யமானாம்னா கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள். எதற்காக கஷ்டப்படுறாங்க? அந்த கஷ்டத்திற்கான மூல காரணம் என்ன அப்படின்னா 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அவித்யா காம கர்மபிகி. இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்படுறதுக்கான 3 காரணம் என்னன்னா அவித்யா, காம மற்றும் கர்ம. பலவிதமான கர்மங்களை ஒருத்தர் செய்கின்றார்கள். அந்த கர்மங்கள்னால ஒருத்தர் கஷ்டப்படுகின்றார். பலவிதமான
பாவம், பலவிதமான பாவ காரியங்களை செய்கின்றார்கள். அதனால ஒருத்தர் கஷ்டப்படுகின்றார். அதையும் விட சூக்ஷ்மமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மனசுல உள்ள பௌதிக ஆசைகள், காமங்கள். அது கஷ்டத்திற்கான அதைவிட சூக்ஷ்மமான காரணம். அதையும் விட அடிப்படையான சூக்ஷ்மமான காரணம் என்னன்னா அவித்யா, அறியாமை. அறியாமையினால ஒருத்தருடைய மனசுக்குள்ள பல பௌதிக ஆசைகள் வருகின்றன. அந்த ஆசைகள்னால ஒருத்தர் பல கர்மங்களில் ஈடுபடுகின்றார். அதனால ஒருத்தர் கிளிஷ்யமான நாம் கஷ்டப்படுகின்றார். கிருஷ்ணர் இந்த மாதிரி அறியாமை, காமம் மற்றும் கர்மங்களால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு உதவி செய்வதற்காக கிருஷ்ணர் இந்த உலகத்தில் அவதாரம் செய்கின்றார். எப்படி உதவி செய்ய போகின்றார்? இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறை என்ன? எப்படி உதவி செய்கின்றார்? அதுக்கு 3 வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்ரவண, ஸ்மரண, அர்ஹாணி. ஸ்ரவண ஸ்மரணார்ஹாணி. யார் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கின்றார்கள், கிருஷ்ணரை பற்றி சிந்திக்கின்றார்கள், நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், யாரு கிருஷ்ணரை வழிபடுகின்றார்கள், கரிஷ்யன் நிதிகேசன், அதன் மூலமாக ஒருத்தர் தன்னுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடுகின்றார். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, தன்னுடைய பக்தி பாதையை பரப்புவதற்காக. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், அர்ச்சனம், இந்த பக்தி பாதையை பரப்பி இந்த உலகத்துல அவித்யா, காமம் மற்றும் கர்மங்கள் இதன் காரணத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக கிருஷ்ணர் இந்த உலகத்துல தன்னுடைய பக்தி பாதையை பரப்புகின்றார். அதற்காகத்தான் இந்த உலகத்துல அவதாரம் செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல ஒரு கருத்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதுறார். பக்தியினுடைய அங்கங்களில் ஒருத்தர் ஈடுபடும் பொழுது அதனுடைய பிரதானமான பலன் என்னன்னா, கிருஷ்ணர் மேல் உள்ள அன்பை அடைகின்றார். கிருஷ்ணர் மேல் அன்பை அடைகின்றார். அதுதான் பிரதானமான பலன். கஷ்டங்களிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது அது கவுனமான பலன். கவுனம்னா அப்பிரதானமான, செகண்டரி. பிரதானமான பலன் கிருஷ்ணருடைய அன்பை அடைவது. அப்பிரதானமானது உதாரணத்துக்கு பாக்குறீங்க, நீங்க கடைக்கு போய் ஆரஞ்சு பழம் வாங்குறீங்க. ஆரஞ்சு பழத்தை சாப்பிடறதுக்காக நீங்க வாங்குறீங்க. ஆரஞ்சு வீட்டுக்கு கொண்டு நைவேத்தியம் பண்ணிட்டு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுறீங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஆரஞ்சோட தோல், இந்த ஆரஞ்சோட தோலை சில பேர் அதுல ஊறுகாய் போடுவாங்க. அதை கூட வெத்த குழம்புல போட்டு, அந்த ஆரஞ்சு பழத்தோட தோலை வெத்த குழம்புல போட்டு அதுவும் சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க. இப்ப ஆரஞ்சு பழம் வாங்கறதுக்கான பிரதானமான காரணம் என்ன? ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுறது. ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டாச்சு, ஆனா அதே சமயத்துல ஒரு அந்த ஆரஞ்சு தோலை நீங்க வெத்த குழம்புல போட்டு சமைக்கிறீங்க. பழம் வாங்கறதுக்கான பிரதானமான காரணம் ஆரஞ்சு தோல் வாங்குறது கிடையாது, ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுறது. ஆனா கவுனமான காரணம் அந்த ஆரஞ்சு தோலை வெத்த குழம்புல உபயோகப்படுத்துறது. அதே மாதிரி ஒரு
தூய பக்தர் வந்து அவர் பக்தியை எதற்காக கடைபிடிக்கின்றார்? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், கிருஷ்ணர் மேல அன்பை அடைவதற்கு, அந்த பிரதானமான காரணத்துக்காக. ஆனா அவரே அறியாமல் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவது வந்து அது தானாகவே நடந்து விடுகின்றது. அது கவனமாக செகண்டரி எஃபெக்ட் ஆஃப் பக்தி, அது கவனமாக நடந்து விடுகின்றது. அந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதனும் ரொம்ப அருமையான கருத்துக்களை தன்னுடைய பொருளுரையில் எழுதியிருக்கார். அது சில கருத்துக்களை பார்ப்போம். ஸோ பிரபுபாதர் எழுதுறார், தர்மம் அப்படின்னு பார்த்தோம்னா எது பகவானால ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதோ அதுதான் தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பாகவதத்தினுடைய வாக்கியம். எந்த ஒரு தனி நபர் வந்து தன்னுடைய கற்பனைக்கு ஏற்றபடி தர்மத்தை வந்து உருவாக்க முடியாது. உண்மையான தர்மம் என்னன்னா பகவானுடைய திருவடிகள் சரணடைவது, அதுதான் உண்மையான தர்மம் அப்படின்னு சொல்ற. ஒரு ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் வந்து என்னன்னா அவர் பகவானுக்கு சேவை செய்வது, அதுதான் அவருடைய ஸ்வரூபம். ஜீவேர ஸ்வரூபோஹி கிருஷ்ணர நித்யதாச மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. ஆனா மயக்கத்துல உள்ள ஜீவாத்மாக்கள் அவர்கள் வந்து பகவானுக்கு சேவை செய்யாமல் தன்னுடைய புலன்களுக்கு சேவை செய்ய விரும்புகின்றார்கள். அதற்கான மூல காரணம் என்னன்னா அவித்யா. அந்த அவித்யாவினால அவர் வந்து பல ஆசைகளை உருவாக்கி பல திட்டங்களை போடுகின்றார். புலன்களை அனுபவிக்கிறதுக்காக பல திட்டங்களை போடுகின்றார். அதனால் அவர் வந்து இந்த சம்சாரத்துல சிக்கி கொண்டு விடுகின்றார், சம்சாரத்துக்குள்ளே பயணம் செய்து கொண்டு இருக்கின்றார். அதனால இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான மூல காரணம் என்னன்னா இந்த அவித்யாவிலிருந்து, ஒருத்தர் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். பிரபுபாதர் ஒரு அருமையான கருத்தை எழுதுறார். கிருஷ்ணருடைய கருணை மனப்பான்மை எப்படிப்பட்டதுன்னா, அவர் வந்து இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிக கருணை உடையவர் கிருஷ்ணர். பல சமயம் நம்ம நினைக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டம் இருக்கு, இந்த நோய் இருக்கு, இந்த பொருளாதார நெருக்கடி இருக்கு, ஏன் கிருஷ்ணர் உதவி செய்யறதில்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு சில சமயம் இவ்வளவு பக்தி செஞ்சும் கிருஷ்ணர் உதவி செய்யலை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா பிரபுபாதர் எழுதுறார், ஒரு ஜீவாத்மா எதிர்பார்ப்பதை விட அதிக கருணை உடையவர் கிருஷ்ணர். அதிக கருணை உடையவர் கிருஷ்ணர். ஒரு அருமையான ஸ்லோகம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இது சொல்றேன். வேதாந்த தேசிகர், மிக உயர்ந்த ஆச்சாரியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல, காஞ்சிபுரத்துல நீங்க போனீங்கன்னா அவரோட வீட்டுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அவ்வளவு ஒரு உயர்ந்த பல கிரந்தங்களை எழுதியிருக்க வேதாந்த தேசிகர். அவரை பத்தி ஒரு அருமையான ஸ்லோகமே சொல்லப்பட்டிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அவர் கவிதைகளை இயற்றுவதில் ஒரு சிங்கம் மாதிரி, பகவத் பக்தியை நிரூபிப்பதில் தகுந்த தர்க்கத்தை உபயோகித்து நிரூபிப்பதில் அவர் ஒரு சிங்கம் மாதிரி. கவி தார்க்கிக சிம்ஹாய, மிக உயர்ந்த கல்யாண குணங்களை உடையவர். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.
ஒரு தடவை அவர் அவர் காஞ்சிபுரத்துல வாழ்ந்தார். காஞ்சிபுரத்துல வாழ்ந்த பொழுது அவருடைய குழந்தை பருவத்துல அவரோடு சேர்ந்து வித்யாரண்யர் அப்படின்னு அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் வந்து அவரோட சேர்ந்து படித்திருந்தார். அந்த வித்யாரண்யர் வந்து வேதாந்த தேசிகர் வந்து தன்னுடைய காஞ்சிபுரத்தில் அவர் வாழ்வது வந்து அவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஊஞ்ச விருத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊஞ்ச விருத்தி அவர் தினம் ஊர்ல போய் பிச்சை எடுப்பார். யார் எவ்வளவு அரிசி கொடுக்குறாங்களோ அதை வச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக அவருடைய மனைவி சமைப்பாங்க. அந்த மாதிரி அவர் வந்து முழுவதுமாக பகவான் மேல அவரை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஊஞ்ச விருத்தி மூலமாக அவர் வந்து தன்னுடைய எல்லா சமயத்தையும் பல சாஸ்திரங்களை எழுதுவதில் பல புஸ்தகங்களை எழுதுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தார். தன்னுடைய சிஷ்யர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்து இருப்பார். அவர் வந்து அவருக்கு செல்வத்தின் மேல ஒரு துளி கூட ஈடுபாடு கிடையாது. தினம் வந்து வரதராஜருடைய தரிசனம் பண்ணுவார். வரதராஜருடைய தீர்த்தம் மற்றும் ஷட்டாரியை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய வீட்டில் உள்ள பகவானுடைய விக்கிரகத்தை ஆராதனம் செய்வார். அவருடைய ஞானம், வைராக்கியம், பக்தியெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. அப்ப அவரோட சேர்ந்து குழந்தை பருவத்துல அவர் சிறுவனாக இருக்கும் பொழுது அவரோட சேர்ந்து வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர் படித்திருந்தார், அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அந்த வித்யாரண்யர் வந்து அந்த சமயத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய ராஜகுருவாக இருந்தார். அவரும் மிகப்பெரிய பண்டிதர். அவருக்கு தெரிய வந்தது, என்னுடைய நண்பன் வேதாந்த தேசிகன் வந்து ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தது. வித்யாரண்யர் வந்து தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்ய விரும்பினார். அதனால வித்யாரண்யர் வந்து அவருக்கு உதவி செய்யறதுக்காக அவர் வந்து தன்னுடைய ஒரு தூதுவனை அனுப்பினார். அதுல சொன்னார், நீங்க வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வாங்க, உங்களுக்கு வந்து இந்த ராஜ்யத்துல ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்படும். அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஏழ்மையிலிருந்து நீங்க வந்து சுலபமாக வெளியில வந்துடலாம். நீங்க வந்து இங்க வந்து சேவை செய்யலாம், உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்யலாம். இங்க ராஜாவினுடைய சபையில நீங்க வந்து உயர்ந்த ஒரு சான்றோராக இருந்து கொண்டு சேவை செய்யலாம் அப்படின்னு தன்னுடைய தூதுவர் மூலமாக இந்த விஷயத்தை வேதாந்த தேசிகருக்கு அனுப்பினார். வேதாந்த தேசிகர் அவருக்கு தெரிஞ்ச வந்த பொழுது அவர் வந்து ஒரு ஸ்லோகத்தை எழுதினார். அந்த ஒரு ஸ்லோகத்தை எழுதி அந்த ஒரு ஸ்லோகம் மூலமாக தன்னுடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்தினார். செல்வத்தின் மேல அவருக்கு எப்படி ஆசை இல்லை அதை வந்து வெளிப்படுத்தி அந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து பதிலாக வித்யாரண்யருக்கு அனுப்பினார். அந்த வித்யாரண்யர் அந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருடைய வைராக்கியத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அவர் திரும்பி முயற்சி எடுக்க விரும்பினார். வேதாந்த தேசிகருக்கு அவர் ரொம்ப ஏழ்மையில இருக்கார், அவர் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு திரும்ப முயற்சி எடுக்கணும். அதாவது திரும்பி வந்து இன்னொரு கடுதாசியை வந்து வேதாந்த தேசிகருக்கு அனுப்பினார். இரண்டாவது கடுதாசி அனுப்பினார். அப்ப அந்த இரண்டாவது கடுதாசி கிடைச்சதுக்கு அப்புறம் வேதாந்த தேசிகர் வந்து 5 ஸ்லோகங்களை வந்து இயற்றினார். இந்த 5 ஸ்லோகங்கள்ல அவர் முதல்ல அனுப்பின முதல் ஸ்லோகத்தை வந்து
விஸ்தாரமாக அதை கொஞ்சம் விஸ்தாரமாக புரிய வைக்கிறதுக்காக 5 ஸ்லோகங்களை ஏற்றி திருப்பி அனுப்பினார். ஸோ அந்த 1 மற்றும் 5 6 ஸ்லோகம், மொத்தம் 6 ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகங்களைத்தான் வைராகிய பஞ்சகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்லோகங்கள்ல வேதாந்த தேசிகர் தன்னுடைய உயர்ந்த வைராகியத்தையும் கிருஷ்ண பக்தியையும் வெளிப்படுத்துகின்றார். அதுல உள்ள முதல் ஸ்லோகத்தை மட்டும் சொல்றேன். இந்த நம்ம இப்ப பார்க்கிற குந்தி மகாராணியினுடைய ஸ்லோகத்தோட சம்பந்தத்துல. ஸோ அந்த முதல் ஸ்லோகத்துல வேதாந்த தேசிகர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கர்வாணல க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா धन्यान्न मन्यामहे देवं सेवितुमेव निश्चिनुमहे योऽसौ दयालुपुरा धाना मुष्टिमुचे कुचेलमुनये दत्ते स्म वित्तेशताम्. இந்த ஸ்லோகத்துல இந்த பூமியில பல நாடுகள் இருக்கு. ஒரு அரசன் பூமியினுடைய ஒரு சிறிய பகுதி, பூமியினுடைய ஒரு மூலையில மிக சிறிய பகுதியை ஒரு அரசன் ஆண்டு கொண்டு இருக்கின்றார். ஷோனி கோண சதாம்ச பாலன கலா, அப்படி ஒரு சிறிய பகுதியை ஆண்டு கொண்டு இருக்கின்றார். ஆனா அவருடைய கர்வம் ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு மாதிரி இருக்கு. துர்வார கர்வானலா, ஒரு சின்ன பகுதிக்கு ராஜாவாக இருக்கின்றார். ஆனால் அவருடைய கர்வம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பு மாதிரி அவருடைய ஆணவம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அரசரை அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மன்னரை, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அரசரை இந்த உலகத்துல பல மனிதர்கள் அப்படிப்பட்ட அரசரை புகழ்ந்து பேசுகின்றார்கள். புகழ்ந்து பேசுகின்றார்கள். ஏன் பேசுகின்றார்கள்? ஏன்னா அந்த அரசரை புகழ்ந்து பேசணும்னா அரசர் நமக்கு ஏதாவது செல்வம் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புடன் புகழ்ந்து பேசுகின்றார்கள். அந்த அரசரை புகழ்ந்து பேசுகின்றார்கள். அதை பாக்கியமாக கருதுகின்றார்கள். க்ஷுப்யத் க்ஷுத்ர நரேந்திர சாட்டு ரச்சனா தன்யான்ன மன்யாமகே. பல அரசியல் கட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அரசியல் கட்சிகள்ல பல தொண்டர்கள் பல பேர் அந்த அரசியல் தலைவர்களை நல்லா ஜால்ரா போடுறாங்க. ஏன்னா எதுக்காக? அவங்களுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காக, அடுத்த தேர்தலில் ஒரு சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி வேதாந்த தேசிகர் சொல்றார், இந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சாதாரண அரசர்களை, ஆனா மிகுந்த ஆணவம் மிக்க சாதாரண அரசர்களை இந்த உலகத்துல பல மனிதர்கள் புகழ்ந்து பேசி அதன் மூலமாக செல்வத்தை பெறுகின்றார்கள். அதே பாக்கியமாக கருதுகின்றார்கள். ஆனா என்னை பொறுத்தவரை நான் அப்படிப்பட்ட பணியை செய்ய விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய கொள்கைகள் இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கொள்கைகளிலிருந்து வேறுபட்டது. நான் என்னுடைய வாழ்க்கையை ஸ்ரீமன் நாராயணனை புகழ்வதற்காக மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த விரும்புகின்றேன். அவருக்கு சேவை செய்வதன் மூலமாகவே, அவரை புகழ்ந்து பேசுவதன் மூலமாக என்ன செல்வம் கிடைக்கிறதோ அதுவே எனக்கு போதுமானது. செல்வத்திற்காக நான் நாராயணனை தவிர வேறு ஒரு சிற்றரசனை புகழ்ந்து பேச விரும்புவதில்லை.
ம். அதுக்கு ஒரு உதாரணமே சொல்றார். தேவம் சேவித்துமேவ நிஷ்சினுமகே யோசௌ தயாலு புரா தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேஷதாம். குச்சேலர், சுதாமா பிராமணர், குசேலர் ஒரு கைப்பிடி அவளை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக போனார். தானா முஷ்டிமுச்சே குச்சேல முனையே. ஆனால் கிருஷ்ணர் அந்த குசேலருக்கு தத்தேஸ்ம வித்தேஷதாம். வித்த அப்படின்னா செல்வம், வித்தேஷ அப்படின்னா செல்வத்தினுடைய அதிபதி யாருன்னா குபேரர். கிருஷ்ணர் அந்த ஒரு கைப்பிடி அவல் கொண்டு போன அந்த குச்சேலருக்கு குபேரனுக்கு நிகரான செல்வத்தை அந்த குச்சேலனுக்கு அளித்தார். ஏன்னா கிருஷ்ணருடைய குணம் என்ன? தயாலு புரா. அவர் மிகுந்த கருணை வாய்ந்தவர். நான் அந்த பகவான் கிருஷ்ணருக்கு தான் அவருடைய புகழை மட்டும்தான் பாட விரும்புகின்றேன். ஏழ்மையிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது கொஞ்சம் பணத்துக்காக இப்படிப்பட்ட மிகுந்த ஆணவம் மிக்க இந்த பூமியில் உள்ள ஒரு சின்ன பகுதியை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசருடைய புகழை பாட விரும்புவதில்லை அப்படின்னு இந்த இந்த ஸ்லோகத்தை தான் அந்த முதல் கடுதாசியில தன்னுடைய பதிலாக அனுப்பினார் வித்யாரண்யருக்கு. அதுக்கப்புறம் 5 ஸ்லோகத்தை அனுப்புறார். எதுக்காக சொல்றேன்னா, பிரபுபாதர் இந்த இதுல எழுதுறார், குசேலர் ஒரு கைப்பிடி அவல் கொண்டு போனார், ஆனா கிருஷ்ணர் அவருக்கு குபேரனுக்கு நிகரான செல்வத்தை கொடுத்தார். அதனால்தான் பிரபுபாதர் எழுதுறார், இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் அவர்கள் எவ்வளவு எதிர்பார்க்கிறார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமான கருணை உடையவர் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் இந்த உலகத்துல பக்தி பாதையை ஸ்தாபனம் செய்வதற்காக அவதரிக்கின்றார். இந்த பக்தி பாதையில ஒருத்தர் இந்த அங்கங்கள்ல ஒரு அங்கத்தை கூட சரியாக கடைபிடித்தாருன்னா, அதன் மூலமாகவும் கூட எல்லா அங்கத்தை கடைபிடிக்கலைனாலும் ஏதாவது ஒரு அங்கத்தை சரியா கடைபிடித்தால் கூட இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு ஸ்ரவண ஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன் நிதி கேச்சன். இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் அவதாரம் செய்யறதுக்கான இன்னொரு காரணத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகம், ஷிண்வந்தி காயந்தி கிருணந்த்யபீக்ஷ்ணஷ ஸ்மரந்தி காயந்தி கிருஷ்ணந்தி அபிஷ்ணஷ ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனா ஸ்மரந்தி நந்தந்தி தவேந்திதம் ஹிதம் ஜனா தயேவ பஷ்யந்த்யசிரேண தாவகம் தாயேவ பஸ்யந்தி அசிரேண தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம் பவ பிரபாகோ பரமம் பதாம்புஜம். மொழிபெயர்ப்பு பொருளர் வழங்குகிறார் சபக்தி சுவாமி சில பிரபுபாதஜி. கிருஷ்ணா, உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியும். பாதங்கள் மட்டுமே தொடர்ந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியவையாகும். ஹரேஷ்ணம். ஷிண்வந்தி காயந்தி கிருணந்த்யபீக்ஷ்ணஷ ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனா தயேவ பஷ்யந்த்யசிரேண தாவகம் பவ பிரவாஹோ பரமம் பதாம்புஜம். யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய பக்தி தொண்டில் ஸ்ரவணம் மூலமாக ஷிண்வந்தி காயந்தி அல்லது கிருஷ்ணருடைய புகழை யார் பாடுகின்றார்களோ, கிருணந்தி அல்லது கிருஷ்ணருடைய புகழை யார் பேசுகின்றார்களோ, ஸ்மரந்தி கிருஷ்ணருடைய குணங்களை யார்
நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ, நந்தந்தி. நந்தந்தி இதுக்கு வந்து பிரபுபாதர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, யார் மற்றவர்களுடைய கிருஷ்ண பக்தி முன்னேற்றத்தில் யார் அதை கேட்டு அதை பற்றி ஆனந்தப்படுகின்றார்கள், மற்றவர்களுடைய கிருஷ்ணருடைய சேவை, கிருஷ்ண பக்தியில முன்னேற்றத்தை பத்தி யார் வந்து ஆனந்தப்படுகின்றார்கள், ஸ்மரந்தி நந்தந்தி. அபீக்ஷ்ணஷக. அபீக்ஷ்ணஷக அப்படின்னா இடைவெளி இல்லாமல் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இதில் யார் ஈடுபடுகின்றார்களோ அந்த நபர்கள் வந்து தயேவ, அந்த நபர்கள் மட்டும்தான் அச்சிரேன, தாமதம் இல்லாமல் வெகு சீக்கிரமாக தாவகம் பஷ்யந்தி, தாவகம் பதாம்புஜம் பஷ்யந்தி. அந்த நபர்கள் வந்து வெகு சீக்கிரமாக தாமதம் இல்லாமல் உங்களுடைய தாமரை பாதங்களை தரிசனம் செய்வார்கள். அந்த தாமரை பாதம் எப்படிப்பட்டது? பவ பிரவாகோ உபரமம். இந்த சம்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான, இந்த சம்சாரத்தை அழிப்பதற்கான தன்மையை உடையது உங்களுடைய தாமரை பாதம் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. இந்த ஸ்லோகத்திலையும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்றார், கிருஷ்ணர் இந்த உலகத்துல அவதாரம் செய்யறதுக்கான பிரதானமான காரணம் என்னன்னா, அவர் வந்து இந்த உலகத்தில் லீலைகளை செய்து அதன் மூலமாக ஜீவாத்மாக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் இந்த பக்தியினுடைய அங்கங்களில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். சோ அப்படி இந்த பக்தி தொண்டில் யார் வந்து இடைவெளி இல்லாமல் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் வந்து வெகு சீக்கிரத்தில் அச்சிரேன த ஏவ, அவர்கள் மட்டும்தான், தே ஏவ அச்சிரேன, அவர்கள் மட்டும்தான், அதுவும் வெகு சீக்கிரமாக கிருஷ்ணனுடைய தாமரை பாதங்களை தரிசனம் செய்வார்கள். இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் விரிவான பொருளை கொடுக்கிறார். சில கருத்துக்களை சொல்றேன். முதல் கருத்து என்ன சொல்றாருன்னா, நம்ம கிருஷ்ணரை பத்தி புரிந்து கொள்வதற்கு வந்து நம் வந்து பௌதிக கண்ணோட்டத்துல கிருஷ்ணருடைய லீலைகளை பார்க்க கூடாது. நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும். நம்மளுடைய பௌதிக கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு நம்ம சாஸ்திர கண்ணோட்டத்தில், ஆன்மீக கண்ணோட்டத்தில் கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா கிருஷ்ணர் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது எல்லோரும் வந்து கிருஷ்ணரை வந்து பகவான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளல. பல துரியோதனன், துஷாசனன், ராவணன், ஹிரண்யகசிபு அவர்கள்லாம் பகவானை வந்து சாதாரண மனிதனாகத்தான் கருதினார்கள். அவர்கள் மிக உயர்ந்த திறமையை பெற்றிருந்தாலும், சத்திரியர்களாகவோ பிராமணர்களாக இருந்தாலும், ஆனா கிருஷ்ணர் ராமரை வந்து சாதாரண மனிதனாக கருதினார்கள். அவங்க கண் முன்னாடி அவங்க கிருஷ்ணரை பார்த்தாலும், ராமரை பார்த்தாலும், அவர்கள் பௌதிக கண்ணோட்டத்துல பார்த்ததுனால அவர்களால கிருஷ்ணரை சரியாக புரிந்து கொள்ள முடியல. அதனால நம்ம வந்து சரியான கண்ணோட்டத்தில் கிருஷ்ணரை பார்க்க வேண்டும். அது வந்து முக்கியமான தகுதி அப்படின்னு சொல்றார். இந்த தகுதியை நம்ம எப்படி பெறலாம்னா, அதற்குத்தான் நம்ம பக்தி மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். அந்த பக்தி மார்க்கம் வந்து ஸ்ரவணம் மூலமாக தொடங்குகின்றது. பக்தி மார்க்கத்தினுடைய மிக மிக முக்கியமான முதல் அங்கம் ஸ்ரவணம். அதன் மூலமாகத்தான் பக்தி தொடங்குகின்றது. பகவத்கீதை இந்த உலகத்துல பல பேர் படிக்கிறாங்க. ஆனா பல பேர் பகவத்கீதை படிச்சாலும்
பல சமயம் பார்க்கிறோம், அவர்கள் அவர்களுக்கு கிருஷ்ணர் மேல ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தி ஏற்படுவதில்லை. கிருஷ்ணர் ஒரு தத்துவவாதி அப்படின்னு நினைக்கிறாங்க, இல்ல நிறைய புண்ணியம் செஞ்ச நபர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பகவத்கீதை படிச்சாலும் கிருஷ்ணரை பத்தி இப்படி நினைக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, நம்ம சாஸ்திரங்களை படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது சரியான நபர்கிட்டமிருந்து கேட்க வேண்டும். நம்ம தவறான நபர்கிட்ட இருந்து கேட்டோம்னா, பல பேர் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி சாஸ்திரங்களை சொல்றாங்க. அவங்க கிட்டே இருந்து கேட்கும் பொழுது நம்ம சாஸ்திரத்தை படிச்சாலும் கேட்டாலும் நமக்கு அந்த ஒரு சரியான ஆன்மீக கண்ணோட்டம் நம்மளுடைய மனசுக்குள்ள ஏற்படாது. அதனால ஸ்ரவணம் முக்கியமானது. ஸ்ரவணம் சரியான நபர்கிட்ட இருந்து கேட்க வேண்டும். நம்ம பக்தியில ஸ்ரவணத்துக்கு இதுல பிரபுபாதர் முக்கியத்துவம் கொடுக்குற. ப்ரீச்சிங் பண்றோம், ஆனா நம்ம ப்ரீச்சிங் பண்றதுக்கு பக்தி பிரச்சாரம் செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எந்த அளவுக்கு சரியாக கேட்டிருக்காரோ அப்பதான் அவருடைய பிரச்சாரம் பிரச்சாரத்தின் மூலமாக மற்றவர்களுடைய மனசுல ஒரு சரியான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சப்போஸ் ஒருத்தர் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அதை மற்றவங்களுக்கு அதை பத்தி மற்றவங்களுக்கு ஒரு பேச்சு கொடுக்கிறார். ஆனா அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு குழந்தைகளை வளர்த்துவதற்கான அனுபவமே இல்லை. ஆனா மற்றவங்களுக்கு குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி அவர் ஒரு பேச்சு கொடுக்கிறார். அப்ப அவருடைய பேச்சு அதன் மூலமாக ஒரு மக்களுக்கு ஒரு ஆழமான கருத்து வராது. ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில் அனுபவமே இல்லை. அப்ப வெறும் அந்த குழந்தைகளை வளர்க்கறதை பத்தி அவர் பேசினார்னா ஒரு தியரிட்டிக்கல் லெவல்ல தான் அவரால் பேச முடியும். அதே மாதிரி ஒருத்தர் பக்தி பிரச்சாரத்தை செய்யறார், ஆனா அவர் சரியாக கேட்கவில்லை என்றார், அப்ப அவருடைய பிரச்சாரத்தினால மக்களுக்கு அதிக மாற்றம் ஏற்படாது. அதனால கீர்த்தனத்துக்கு முன்னாடி ஸ்ரவணம் சொல்லப்பட்டு, அதனால்தான் ஸ்ரவணம் ரொம்ப முக்கியம். அதை பத்தி பிரபுபாதர் வலியுறுத்தி சொல்ற. இதுல ஒரு என்ன கருத்து சொல்றாருன்னா, இந்த ஸ்ரவணம் கேட்பதை ஒருத்தர் சரியாக கேட்டிருந்தாருன்னா, ஒருத்தர் கவனத்துடன் பணிவுடன் கிருஷ்ணரை பத்தி கேட்டாருன்னா, இந்த ஸ்ரவணத்தினால பக்தியினுடைய மற்ற அங்கங்கள் ரொம்ப சுலபமாக அதுல பக்குவ நிலைக்கு வந்துவிட முடியும். ஏன்னா பக்தியினுடைய மற்ற அங்கங்கள் அதனுடைய பெருமையை நம்ம ஸ்ரவணம் மூலமாக தான் தெரிந்து கொள்கின்றோம். அதனால்தான் ஸ்ரவணம் கேட்பதை ஒருத்தர் சரியாக கேட்டார்னா அதன் மூலமாக பக்தியினுடைய மற்ற அங்கங்கள்ல ரொம்ப சுலபமாக பக்குவ நிலைக்கு வந்துவிட முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து எழுதுறார். நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கும் பொழுது கிருஷ்ணருடைய பலவிதமான லீலைகள் இருக்கு. சில பேர் நினைக்கிறாங்க, நான் நேரடியாக கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையே நடந்த லீலையை தான் கேட்க விரும்புகின்றேன் அப்படின்னு நேரடியாக அந்த லீலைகளுக்கு போறாங்க. ஆனா கிருஷ்ணருடைய லீலைகள்ல கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் செய்த லீலைகள், கிருஷ்ணர் துவாரகையில் செய்த லீலைகள், குருக்ஷேத்திரத்தில் செய்த லீலைகள், அதுக்கும் கோபியர்களுக்கும் செய்த லீலைகளுக்கும் எல்லாம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் எந்த வித்தியாசம் கிடையாது. கிருஷ்ணருடைய எல்லா லீலைகளும் உயர்ந்த ஆன்மீக நிலையில தான் இருக்கு. அதனால குறிப்பாக நம்ம ஆரம்பத்துல கிருஷ்ணருடைய புருஷாவதாரங்கள் செய்த சிருஷ்டி லீலையை கேட்க வேண்டும். அப்படிதான் பாகவதமே தொடங்குகின்றது 2வது ஸ்கந்தத்தில். அந்த சிருஷ்டி லீலை திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. அதற்கப்புறம் கிருஷ்ணருடைய மற்ற லீலாவதாரங்களுடைய லீலைகளை கேட்க வேண்டும். வராக தேவர், வாமன தேவர், பரசுராமர், இந்த மாதிரி ரிஷபதேவர்,
இந்த லீலைகள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் கடைசியா படிப்படியாக பாகவதத்துல முன்னேறி கிருஷ்ண லீலைக்கு கேட்க வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்துக்களையும் பிரபுபாதர் வந்து வலியுறுத்தி சொல்றார். அதனால இந்த சாஸ்திரங்கள், வேதங்கள், புராணங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் வேதங்கள், புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஒரு அருமையான கருத்து சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி கொடுத்த உபதேசத்துல, மாயா முக்த ஜீவேர நாஹி ஸ்வத கிருஷ்ண ஞான ஜீவேரே கிருபாய கைலா கிருஷ்ண வேத புராண. மத்திய லீலா 20வது அத்தியாயத்துல வருது. ஒரு பந்தப்பட்ட ஜீவாத்மா வந்து தன்னுடைய கிருஷ்ண உணர்வை அவர் தானாகவே அந்த கிருஷ்ண உணர்வை அந்த கிருஷ்ண உணர்வை பெற முடியாது. தானாகவே தன்னுடைய முயற்சியினாலேயே அவர் மறந்து போன கிருஷ்ண உணர்வை, அவருக்கும் பகவானுக்கும் இடையே உள்ள அந்த உறவை வந்து தானாகவே தன்னுடைய முயற்சியினால அவர் வந்து பெற முடியாது. ஜீவேர கிருபாய கைல கிருஷ்ண வேத புராண. அதனால கிருஷ்ணர் வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய காரணமற்ற கருணை மூலமாக, கருணையினால கிருஷ்ணர் வந்து வேதங்களையும் புராணங்களையும் இந்த உலகுக்கு கொடுத்திருக்கார். வேத புராணங்களுடைய குறிக்கோள் என்ன? நம்ம மறந்து போன பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை அதை ஸ்தாபனம் செய்யறதா அந்த வேத புராணங்களுக்கான குறிக்கோள். இந்த கருத்தையும் பிரபுபாதர் வந்து ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்த ஸ்லோகம், அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ. அபியத்ய நந்தீவம் சிவகிருதேவம் பிரபோ. அப்யத்யனஸ்த்வம் ஸ்வக்ருதே ஹித பிரபோ. அபியத்ய நஸ்தீவம் சிவகிருதேகித பிரபோ. ஜிஹாசசி ஸ்வித் சுஹ்ருதோனு ஜீவினஹ. ஜிகாசஸ்வித சுக்ருதோ அஜினக. ஏஷாம் ந சான்யத் பவதப் பதாம்புஜாத். ஏஷாம் நாசன்யத் பவதா பதம்புஜாத். பராயணம் ராஜசு யோஜிதாம் ஹசாம். பராயணம் ராஜசு யோஜி தாம்புஜாம் யோஜி தாம் கசாம். மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, இதுவரை எல்லா கடமைகளையும் நீங்களாகவே நிறைவேற்றினீர்கள். இப்பொழுது எல்லா அரசர்களும் எங்களிடம் விரோதம் கொண்டுள்ளனர். எங்களை பாதுகாக்கக்கூடியவர் வேறொருவரும் இல்லாத இச்சமயத்தில் உங்களுடைய கருணையையே நாங்கள் முற்றிலும் நம்பியிருக்கிறோம் என்ற போதிலும் இன்று எங்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் சென்றுவிடப் போகிறீர்களா? கிருஷ்ணா. இப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 37லேருந்து 42 இந்த கடைசி 6 ஸ்லோகங்கள்ல குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவிக்கின்றார் கிருஷ்ணர்கிட்ட. குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள்ல அவங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, கிருஷ்ணர் வந்து நீங்கள் வந்து இங்கே தங்கி விடுங்கள். அதுதான் அவங்களுடைய பிரார்த்தனை உள்ள நோக்கம். நான் கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு கிளம்பிட்டு இருக்கார். துவாரகைக்கு போறதுக்காக தயாரா இருக்கார். அந்த சமயத்தில் தான் குந்தி மகாராணி இந்த பிரார்த்தனைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் குந்தி மகாராணி முதல்ல கிருஷ்ணரை புகழ்ந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கான காரணங்களை பத்தி சொன்னாங்க. இப்ப வந்து இந்த கடைசி 6 ஸ்லோகங்கள்ல தன்னுடைய பிரார்த்தனையை தெரிவிக்கின்றார். அதுதான் ஒரு சரியான நடத்தை. எப்படின்னா, நம்ம பகவான் கிட்ட போகும்பொழுது ஆரம்பத்திலே நம்ம வந்து பட்டியலோட போகக்கூடாது. இது எல்லாத்தையும் என்னுடைய லிஸ்ட காமிச்சு என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி விடுங்கள் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லப்படுற. முதல்ல வந்து கிருஷ்ணரை வந்து புகழ்ந்து பேசணும், அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்.
அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசைகளை வெளிப்படுத்தணும். குந்தி மகாராணி தன்னுடைய ஆசைகளை வெளிப்படுத்துகின்றார்கள். இதுல அடிப்படை கருத்து என்னன்னா, நீங்கள் வந்து இங்க ஹஸ்தினாபுரத்திலே தங்கி விடுங்கள், துவாரகைக்கு செல்லாதீர்கள். அது அடிப்படை கருத்து. அப்பியத்ய நஸ்துவம் ஸ்வகிருதே ஹித பிரபு. நீங்க வந்து இன்னைக்கு எங்களை விட்டு விட்டு நீங்க துவாரகைக்கு போறீங்க. நாங்க பாண்டவர்கள் எல்லோரும் ஜிகாசசிஸ்வ சுகிருதோனு அனுஜீவினக, நாங்கள் பாண்டவர்கள் எல்லாரும் உங்களைத்தான் சார்ந்து இருக்கோம். ஆனா எங்களை விட்டு விட்டு நீங்க துவாரகைக்கு போறீங்களே. ஏஷாம் ந சான்யத் பவத பதாம்புஜாத் பராயணம் ராஜசு யோஜிதாம்ஹசாம். இந்த யுத்தத்துல, சமீபத்தில் நடந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல பாண்டவர்கள் பல அரசர்களை கொன்றுள்ளார்கள். அதனால எங்களுக்கு வந்து பல அரசர்கள் மேல, அந்த அரசர்களோடு சம்பந்தப்பட்ட பல பேர் மேல எங்களுக்கு ஒரு பகைமை ஏற்பட்டுள்ளது. அதனால உங்களுடைய தாமரை பாதங்களை தவிர எங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு வேறு யாருமே கிடையாது. அதனால நீங்க வந்து இங்க எங்களை விட்டு விட்டு செல்லாதீர்கள், இங்கே இருங்கள் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றான். விஸ்வநாத் சக்கோதாக்கர் சொல்றார், குந்தி மகாராணி சொல்றாங்க, உங்களுடைய தாமரை பாதங்களை தரிசனம் செய்யும் பொழுது எங்களுக்கு நாங்கள் மிகுந்த ஆனந்தத்தை அடைகின்றோம். உங்களுடைய தாமரை பாதத்தை தரிசனம் செய்ய முடியலன்னா நாங்க மிகுந்த துக்கத்தில் மூழ்கி விடுகின்றோம். எங்களுடைய மகிழ்ச்சியான சமயம் வந்து முடிந்து விட்டது போல இருக்கு. ஏன்னா நீங்க துவாரகைக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. அப்ப எங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியான சமயம் வந்து முடிந்து விட்டது போல இருக்கு, எங்களுடைய கஷ்டமான சமயம் ஆரம்பிக்கிறது போல இருக்கு அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றாங்க. பௌதிக கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இப்ப இந்த யுத்தம் முடிஞ்சு இதுவரைக்கும் 14 வருஷம் பாண்டவர்கள் காட்டுக்குள்ள இருந்தாங்க. எந்தவித செல்வம் இல்லாமல் காட்டுல அலைந்து கொண்டு இருந்தார்கள். இப்ப இந்த குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்து யுதிஷ்டிர மகாராஜர் மீண்டும் சக்கரவர்த்தி ஆகிவிட்டார். இப்ப பௌதிக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது பாண்டவர்கள் வந்து எல்லா செல்வத்தையும் திரும்பி பெற்று விட்டார்கள். இப்ப இவங்க வந்து இவங்களுடைய மகிழ்ச்சியான சமயம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டார்கள் அப்படின்னு பார்ப்போம். ஆனா குந்தி மகாராணியினுடைய கருத்து என்னன்னா, நீங்கள் வந்து எங்களை விட்டு விட்டு இங்க துவாரகைக்கு போறீங்க, அப்ப எங்களுடைய மகிழ்ச்சியான சமயம் முடிந்து விட்டது, எங்களுடைய கஷ்டம் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப குந்தி மகாராணி கேட்கிறாங்க, நீங்க ஏன் எங்களை விட்டு விட்டு நீங்க துவாரகைக்கு செல்ல விரும்புகின்றீர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறாங்க. கிருஷ்ணர் பதில் சொல்றார், நானா இந்த ஹஸ்தினாபுரத்துல நான் பல நாள் இங்க தங்கி விட்டேன். இப்ப எனக்கு துவாரகைக்கு போக வேண்டி இருக்கு. ஏன்னா துவாரகையில நான் பல காரியங்களை செய்ய வேண்டி இருக்கு. அதனால என்னால இங்கே தங்கி இருக்க முடியாது. அதனால எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கிறார். அதுக்கு வந்து குந்தி மகாராணி பதில் சொல்றாங்க, அப்பியத்ய நஸ்துவம் ஸ்வகிருதே ஹித பிரபு. ஸ்வகிருதே ஹித, இந்த வார்த்தை முக்கியம். கிருஷ்ணர் சொல்றார், எனக்கு துவாரகையில பல காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கு, அதனால நான் துவாரகைக்கு போக விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்றார். ஆனா குந்தி மகாராணி சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறீங்கன்னா அதை உங்களுடைய சங்கல்பத்தின் மூலமாகவே நீங்க நினைத்தாலே இதை சாதித்து விடலாமே. நீங்க அங்க போய் தான் சாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இல்லையே. என்னால் நீங்க ஸ்வகிருதே ஹித, ஸ்வகிருதே ஹிதனா நீங்க எதை நினைக்கின்றீர்களோ அதை நினைத்ததன் மூலமாகவே அந்த காரியத்தை சாதித்து விடலாமே. அதனால நீங்க எதுக்கு துவாரகைக்கு போக வேண்டும், இங்கே இருந்துருங்க அப்படின்னு இந்த ஸ்வகிருதே ஹித பிரபு அந்த வார்த்தை மூலமாக
குந்தி கிருஷ்ணர்கிட்ட இந்த கருத்தை சொல்றான். பராயணம் ராஜசு யோஜிதாம்ஹசாம். பாண்டவர்கள் வந்து இந்த யுத்தத்துக்கு அப்புறம் பல நாட்டினுடைய மன்னர்கள் வந்து பாண்டவர்கள் மேல பகைமை கொண்டிருக்கின்றார்கள். நாங்க எல்லோரும் அணுஜீவினக, நாங்கள் எல்லோரும் உங்களை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதனால தயவு செய்து எங்களை விட்டு விட்டு போகாதீர்கள் அப்படின்னு குந்தி மகாராணி சொல்றார். ஸோ பிரபுபாதர் சில அருமையான கருத்து சொல்றார் தன்னுடைய பொருளுரையில. ஸோ பாண்டவர்கள் வந்து மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியம் செய்தவர்கள். ஏன் அவங்க மிக உயர்ந்த அதிர்ஷ்டசாலிகள்னா, அவங்க எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் கிருஷ்ணரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணருடைய கருணையை சார்ந்தே அவங்க வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் அவங்க மிக உயர்ந்த பாக்கியசாலிகள். இந்த பௌதிக உலகத்துல பார்த்தோம்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து இன்னொரு நபருடைய சார்ந்து இருந்ததுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை தாழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இப்ப இருக்கிற வாழ்க்கை வந்து எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு விதத்துல பார்த்தோம்னா மற்றவங்களை சார்ந்துதான் இருக்கு. சில பேர் வந்து சுய தொழில்ல தங்க சொந்த காலில் நிற்கிறாங்க. ஆனா பெரும்பாலான நபர்களுடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்காக வேலை பார்க்குறோம், மற்றவங்களை சார்ந்து இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மற்றவங்களை சார்ந்து வாழும் பொழுது அவங்க வந்து நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. அதனால பல கஷ்டங்கள் வருது. இப்ப சின்ன விஷயம் பார்த்தோம், இப்ப ஈரான் இஸ்ரேலுக்கு வந்து நடுவுல போர் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப செய்தியில வருது இந்த மாதிரி ஈரான் வந்து அங்க நாட்டு பக்கத்துல இந்த உலகத்துல உள்ள ஒரு 20-25% இந்த பெட்ரோல் ஆயில் வந்து ஒரு குறிப்பிட்ட கடல் பகுதி மூலமாக மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. அந்த பாதையை வந்து ஈரான் நாடு வந்து மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்ப அதனால என்னன்னா, அதனால அந்த பெட்ரோல் மற்ற நாடுகளுக்கு போறதுக்கான அந்த பாதை வந்து மூடப்பட்டுள்ளது. அதனால பெட்ரோலுடைய பற்றாக்குறை ஏற்படும், பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கும். பெட்ரோல் விலை அதிகரிச்சதுன்னா மற்ற பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அது பெட்ரோல் விலையை சார்ந்து இருக்கு, ஈரான்ல இருந்து அனுப்புற பெட்ரோலை சார்ந்து இருக்கு. அப்ப பிரபுபாதர் எழுதுறார், இந்த உலகத்துல ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து மற்றவங்களை சார்ந்து இருந்ததுன்னா அது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்ற. அப்புறம் ஒரு முதலாவது அத்தியாயத்துல ஒரு பொருளுரையில பிரபுபாதர் எழுதுறார், ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அனதர்ஸ் மர்சி is the cause of many problems in this world. மற்றவங்களுடைய தயவை சார்ந்து, மற்றவங்களுடைய தயவை பத்தி நம்ம அதிகமாக சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம்னா அதனால தான் இந்த உலகத்துல பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம சாப்பாடு அது வந்து பெட்ரோல் விலையை சார்ந்து இருக்கு. அப்ப வந்து ஆனா பிரபுபாதர் எழுதுறார், ஆனா ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஜீவாத்மா தன்னுடைய வாழ்க்கையை பகவானுடைய கருணையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்னா அப்படிப்பட்ட ஜீவாத்மா மிக உயர்ந்த பாக்கியம் செய்த ஜீவாத்மா, மிக உயர்ந்த ஜீவாத்மா அப்படின்னு போற்றப்படுகின்றது. பாண்டவர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள். இந்த பௌதிக உலகத்துல உள்ள அடிப்படை வியாதி என்னன்னா, அடிப்படை வியாதி
நாம் சுதந்திரமானவர் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பதுதான். நான் வந்து முழு சுதந்திரத்தை உடையவன், நான் வந்து பகவானிடத்திலிருந்து பகவானை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு முழு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு நினைப்பதுதான் இந்த பௌதிக உலகத்தினுடைய அடிப்படை வியாதி. ஒரு ஜீவாத்மா நினைச்சு கொண்டு இருக்கிறார், நான் வந்து சுதந்திரமானவன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கார். ஆனா இந்த ஜட இயற்கை அவரை வந்து அந்த நபரை சுதந்திரமாக வாழ அனுமதிக்காது. பிரபுபாதர் 1976 1976 அந்த வருஷம் வந்து அமெரிக்காவினுடைய 200வது வருஷம், அமெரிக்கா விடுதலை அடைந்ததுக்கான 200வது வருஷம் அமெரிக்கா முழுவதும் கொண்டாடி கொண்டிருந்தாங்க. ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தினம். அப்ப பிரபுபாதர் வந்து ஒரு நிகழ்ச்சியில சொன்னார், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான சுதந்திரம் என்னன்னா, நம்ம எப்ப நம்மளுடைய சுதந்திரத்தை கிருஷ்ணரிடத்தில் சமர்ப்பிக்கின்றோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொன்னார். அல்லது கிருஷ்ணருடைய திருவடிகள் எப்ப சரணடைகின்றோமோ, நம்மளுடைய சுதந்திரத்தை எப்ப கிருஷ்ணருடைய திருவடிகள் சமர்ப்பிக்கின்றோமோ அதுதான் அப்பதான் ஒருத்தர் வந்து உண்மையான சுதந்திரத்தை அடைகின்றார். அதனால இந்த முழு உலகமே பார்த்தோம்னா ஒரு கற்பனையான சுதந்திர கண்ணோட்டத்துல, கற்பனையான சுதந்திர சிந்தனையில முழு உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. பகவானை மறந்து விட்டு ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி இந்த உலகத்தினுடைய பகவானால் நியமிக்கப்பட்ட அந்த சட்டங்களை தர்மங்களை கடைபிடிக்காமல் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ராவணர் வந்து ஸ்வர்க்கத்துக்கு அவர் தனியா ஒரு படிக்கட்டு, ஒரு ஏணியை வந்து உருவாக்குற முயற்சியில் இருந்தார். பல விஞ்ஞானிகள் வந்து சந்திரனுக்கு போனோம், அதுக்கு சில முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பகவானை மறந்து தன்னுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த கருத்தை தான் பிரபுபாதர் முக்கியமா இந்த பொருளுரையில எழுதுறார். இதுல வந்து ஒரு 2 வார்த்தையை சொல்றார். அநாத அப்படின்னு ஒரு வார்த்தை, சனாத அப்படின்னு ஒரு வார்த்தை. நாத அப்படின்னா என்ன அர்த்தம்? நாத்தனா மாஸ்டர், நம்மளுடைய தலைவர், கணவர் அப்படின்னு சொல்லலாம். சோ அநாத அப்படின்னா அனாதை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம்ல, அதே அர்த்தம் தான் அநாதங்கிறது. அனாதைனா ஒரு அனாதை குழந்தை அப்படின்னா பெற்றோர்கள் இல்லாத குழந்தை அப்படின்னு சொல்றோம். இவருக்கு இந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை, அதுதான் அனாதை. அப்படின்னா யாருக்கு வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பதற்கான ஒரு பெற்றோர்களோ ஒரு கணவரோ அல்லது ஒரு கார்டியன், ஒரு பாதுகாப்பதற்கான ஒரு தலைவர் இல்லையோ அப்படிப்பட்ட நபர்களை அனாதை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எதிர்மறையான வார்த்தை வந்து சனாத. சனாத அப்படின்னா யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான தகுந்த ஒரு தலைவர் இருக்கின்றாரோ அவர் தான் சனாத. பிரபுபாதர் பாம்பேல ஜுஹு கோயில் பக்கத்துல இந்த கடற்கரையில அவர் வந்து மார்னிங் வாக் போய் கொண்டிருந்தார். அப்ப இந்த மார்னிங் வாக்ல காலை பொழுது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஏத்தாப்புல ஒரு நாயை பார்த்தார். இந்த பக்தர்கிட்ட சொன்னார், ஒரு நாயை பார்த்து தன்னுடைய குச்சியை எடுத்து காமிச்சார். உடனே அந்த நாய் வந்து ஓடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு நாயை பார்த்தார். அந்த நாய் வந்து துணிச்சலா இந்த பக்தர்களை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சது. இப்ப பிரபுபாதர் சொன்னார், இந்த நாய்க்கும் அந்த முன்னாடி பார்த்த நாய்க்கும் என்ன வித்தியாசம்? முன்னாடி பார்த்த நாய்க்கு வந்து எந்த ஒரு மாஸ்டர் கிடையாது, முதலாளி கிடையாது. அதனால நம்ம வந்து குச்சியை காமிச்ச உடனே அந்த நாய் பயந்து ஓடி போயிடுச்சு. அது அனாதையான நாய்.
ஆனா இந்த நாய் வந்து தன்னுடைய முதலாளியோட அவர் வந்து இந்த நாய் வந்து போய் கொண்டு இருக்கு. அதனால இந்த முதலாளியினுடைய பாதுகாப்பு இருக்கிறதுனால இந்த நாய் வந்து நம்மளை பார்த்து தைரியமா குறைக்க ஆரம்பிக்குது. அப்ப பிரபுபாத சொன்னார், இதுதான் இந்த உலகத்துல யார் வந்து பகவானை மறந்து யார் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அனாதை தான். அவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், பெரிய செல்வம் இருக்கலாம், பதவி இருக்கலாம். ஆனா பகவானை மறந்து பகவானிடத்தில் தன்னுடைய சுதந்திரத்தை சமர்ப்பிக்காமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருமே அனாதை தான். அந்த தெருநாய் மாதிரி. ஆனா யார் ஒருத்தர் வந்து மிக ஏழ்மையில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் ஆனா பகவானை சேவை செய்து கொண்டு யார் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், தனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். மேபி அவங்க கவனிக்க யாரும் இல்லை, ஆனா தன்னுடைய முழு நேரத்தையும் கிருஷ்ணருடைய சேவையில ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நபர் வந்து சனாத, அவங்க வந்து மிகுந்த மிகுந்த கொடுத்து வைத்தவர்கள். அவர்களை வந்து கிருஷ்ணர் ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படின்னு பிரபுபாத சொன்னார். இதுக்கு இது சம்பந்தப்பட்ட ஒரு கடைசி ஸ்லோகத்தோட முடித்துக் கொள்வோம். ஒரு முக்கியமான ஸ்லோகம் பிரபுபாதர் சில தாத்பரியத்துல எழுதுறார். யமுனாச்சாரியர் ஸ்தோத்திர ரத்ன அப்படின்னு ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்கார். அந்த ஸ்தோத்திரத்துல அந்த புஸ்தகத்திலிருந்து பிரபுபாதரும் பல இடத்துல சில ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி சொல்றார். அதுல உள்ள ஒரு ஸ்லோகத்துல இந்த அநாத சனாத அப்படிங்கிற இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. பவந்தமேவானுச்சரன் நிரந்தர பிரசாந்த நிஷேஷ மனோரதாந்தர கதாகமைகாந்திக நித்ய கிங்கர பிரஹர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதம். சனாத ஜீவிதம். யமுனாச்சாரியர் சொல்றார், கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்தனை செய்கின்றார், உங்களுக்கு கைங்கரியம் செய்வதன் மூலமாக, உங்களுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்வதன் மூலமாக ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். அவர் வந்து பிரசாந்த நிஷேஷ, ஒரு உண்மையான அமைதியை அடைகின்றார். உண்மையான அமைதியை அடைகின்றார். மனோரதாந்தர, தன்னுடைய மனசுல உள்ள பல பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டு விடுகின்றார். கதாகம் ஐகாந்திக நித்ய கிங்கர பிரஹர்ஷயிஷ்யாமி சனாத ஜீவிதம். எப்பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், உங்களுடைய நித்தியமான சேவகனாக இருந்து கொண்டு உங்களுடைய நித்தியமான கைங்கரியத்தில் ஈடுபடுவதற்கான அந்த வாய்ப்பு எனக்கு எப்பொழுது கிடைக்க போகின்றது, அந்த வாய்ப்பு கிடைத்ததுன்னா அதுதான் பிரஹர்ஷயிஷ்யாமி. அந்த வாய்ப்பை பெறுவதன் மூலமாகத்தான் நான் வந்து ஒரு உயர்ந்த இன்பத்தை அடைவேன். உங்களை வந்து உங்களுக்கு சேவை செய்வதற்கான அந்த வாய்ப்பை பெறுவதன் மூலமாகத்தான் நான் வந்து எனக்கு உயர்ந்த உண்மையான இன்பத்தை என்னால் அடைய முடியும். எப்பொழுது அந்த வாய்ப்பு கிடைக்க முடியும் அப்படின்னு யமுனை துறைவர் யமுனாச்சாரியர் இந்த பிரார்த்தனை செய்கின்றார். அந்த கருத்தை தான் பிரபுபாதர் இந்த பொருளுரையிலும் அநாத சனாத அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தைகளையும் விவரமாக சொல்றார். நீண்ட பொருளுரை கொடுத்திருக்கார். அதனால பாண்டவர்கள் எல்லோரும் மிக உயர்ந்த மகாத்மாக்கள், ஏன்னா கிருஷ்ணருடைய திருவடிகளில் முழுவதுமாக சரணடைந்தவர்கள். அதனால குந்தி மகாராணி சொல்றாங்க, அப்பியத்ய நஸ்வம் ஸ்வகிருதே ஹித பிரபோ ஜிஹாசசி ஸ்வித் சுஹ்ருதோனு ஜீவினஹ ஏஷாம் ந சாண்யத் பவத பதாம்புஜாத் பராயணம் ராஜசு யோஜிதாங்கசம். நாங்கள் எல்லோரும் உங்களை சார்ந்துதான் இருக்கோம், அதனால எங்களை விட்டு விட்டு போகாதீர்கள் அப்படின்னு குந்தி மகாராணி மனம் உருகி ஆழ்ந்த ஏக்கத்துடன் தன்னுடைய பக்தி உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றனர். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.
கேள்விகள் நாம் கேட்கலாம், இடம் எடுத்துக்கொள்வோம். ஹரே கிருஷ்ணா. ஜெகநாத், ரத யாத்திரைக்கு போறீங்களா யாராவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. இல்ல பிரபு, மதுரை? ஸ்ரீரங்கம் போக வேண்டியிருக்கு ஸ்ரீரங்கம் போறீங்களா பிரபு. இல்ல மதுரையா? இது மதுரை தெரியும் பிரபு, அது இன்னும் பிளான் பண்ணுறேங்க. ஸ்ரீரங்கம் மட்டும் கன்ஃபார்ம் பிரபு. சரி சரி. பிரபு, நீங்க